இது வரைக்கும் ஜாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சரிசி மாவில் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன், 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 3 முட்டையை நான் எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு வெள்ளையாக ஒன்று இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா முட்டையோட ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டேன் நான். இப்போ பச்சரிசி மாவு நம்ம மிஷினில் இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மாவு தான். இப்போ இப்படி கையில் எடுத்துடுங்க. இதுக்கு அளவே இந்த மாதிரி கையில் தான். இப்படி நல்லா கையில் இப்படி எடுத்து இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ 3 முட்டைக்கு 3 கையளவு, இதே கையிலால் நம்ம 3 முட்டைக்கு 3 கையளவு எடுத்துக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். எத்தனை முட்டை எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கையளவு பச்சரிசி மாவு 2 போட்டிருக்கேன். இப்படி நல்லா கை நிறச்சி அள்ளிடுங்க. இப்போ இந்த மாதிரி 3 கையளவு மாவு எடுத்து போட்டாச்சு. இப்போ அதே அளவு சர்க்கரையும் அதே மாதிரி தான் நம்ம கையில் எடுத்து நிறச்சி எடுத்துக்கணும். அதே கையளவு தான் 3 கையளவு சர்க்கரையும் போட்டுக்கணும். இப்படி நல்லா நிறச்சி எடுத்துடுங்க. இதுக்கு கையளவு தான் ஆகும் நம்மளுக்கு அளவு. அப்போல்லாம் கப்பு அளவு எடையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தான் கையில் தான் இந்த முட்டை கேக் செய்வாங்க. இப்படி நிறச்சி எடுத்துடுங்க. இப்போ 3 அளவு போட்டாச்சு. இது என்னோடய ஃப்ரெண்டு, முஸ்லீம் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க சொல்லி கொடுத்தது. இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து அவங்க பழக்கம், அப்போ இருந்தே சொல்லி கொடுத்தது. இப்போ இதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு. இது அப்போல்லாம் எக் பீட்லாம் அதிகமாக யாருக்கிட்டே இருக்காது. அப்போ பருப்பு கடையிற மத்தில் தான் கடைவாங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு பருப்பு கடையிற மத்திலே நம்ம எப்படி கீரை பருப்பெல்லாம் கடைவோம், அந்த மாதிரி அந்த மத்தில் வச்சு இதை நல்லா ஒரு 20 நிமிஷமெல்லாம் நல்லா கடையணும். எவ்வளோக்கு எவ்வளோ கடையிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா கேக்கு நல்லா உப்பிட்டு வரும். இப்போ நான் எக் பீட்டில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். உங்களுக்கு எக் பீட்டு இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி இந்த க்ரீம் மாதிரி நல்லா வரும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எந்த மைதாவும் சேர்க்கலை, வெண்ணெயும் சேர்க்கலை. அரிசி மாவும் உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 4 மணி நேரம் கழித்து எக் பீட்டில் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எக் பீட்டில் வச்சு அடித்து அதுக்கப்புறம் செய்கிறத பார்க்கலாம். இப்போ இது 4 மணி நேரம் நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அவசரமாக வேணால் ஒரு 2 மணி நேரம் வைங்க. ஆனால் 4 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம எக் பீட்டில் அடிச்சுக்கலாம். எக் பீட் இல்லாதவங்க பருப்பு கடையிற மத்தில் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் அடிங்க. நல்லா அப்படியே கேக் மாதிரி க்ரீம் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா கடைஞ்சிக்கோங்க. கீரை பருப்பு கடையிற மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தோசைக்கல்லில் மணல் போட்டு வச்சுருக்கிறேன். இப்படி மணல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கேஸை பற்ற வச்சுக்கலாம். இப்போ கேஸை பற்ற வச்சு நம்ம அடிக்கிறதுக்குள்ளே இங்கே கேஸ் பற்ற வச்சா மணல் ஹீட் ஆயிரும். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா க்ரீம் ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கலாம். அது முதல்ல இருந்ததுக்கு இப்போ அடிக்க
நல்லா ஒரு 5-6 நிமிஷம் அடித்தாவே நல்லா க்ரீமாக ஆயிரும். இப்போ இந்த மாதிரியே அடிச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமாக இருக்குது பாருங்கள். நல்லா அடிச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் அடித்தா போதும். இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கலாம். நல்லா அடிக்க மாவு நல்லா பொதிட்டு வரும். நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1/4 தான் மாவு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்திருக்குன்னு. இந்த மாதிரியே கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா 5 நிமிஷம் இருக்கும். நான் நல்லா 5 நிமிஷம் அடித்தாச்சு. பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா மாவு எப்படி நல்லா க்ரீமாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும். டைம் பார்த்துக்கங்க, ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா அடிங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ அடித்தாச்சு. ரோஸ் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றியிருக்கிறேன். ரோஸ் எசன்ஸில் வெண்ணிலா எசன்ஸு. உங்களுக்கு என்ன எசன்ஸ் இருக்கோ அது ஊற்றிக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் பீட்லேயே வச்சுக்கிட்டு நம்ம ஊற்றிட்டு நீங்கள் எக் பீட்டில் ஒரு சுற்றினாலும் சுற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மணலும் சூடாயிடுச்சு. இங்கே அடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் கேஸை ஃபுல்லாக வச்சுட்டு இங்கே அடிச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் மணலும் சூடாயிரும். இப்போ கேஸை கம்மி பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம் வச்சுக்கோங்க. கேக் செய்கிறதுக்குனே கடையில் இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மாவு எடுத்து ஊற்றிடலாம். நல்லா வலிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா மாவும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இது இப்படி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கீழே கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. இப்போ இந்த மூடி போட்டு வச்சாச்சு. இது ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு கத்தி விட்டு இப்படி பாருங்கள், வெந்துருச்சுன்னா ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒட்டலை. 20 நிமிஷம் ஆகிருக்கு. கேஸை ஃபுல்லாக நான் ஊற்றிட்டு கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி 20 நிமிஷம் எனக்கு டைம் ஆகிருக்குது. இப்போ 20 நிமிஷம் கழித்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆற விட்டு எடுத்து கொட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த கேக்கு வெந்தாவே அப்படியே அரிசி மணம் வந்து அப்படியே அரிசி நெய்யோட வாசம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த தட்டில் கொட்டியாச்சு. 2 நிமிஷம் ஆற வச்சு அப்படியே கொட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அரிசி மாவு கேக்கு ரெடி. இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் 5 நிமிஷம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மணலை வச்சு 5 நிமிஷம் ஹையில் கேஸை வச்சுட்டோம். அப்புறம் 5 நிமிஷம் அடித்ததுமே இங்கே மணலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு மாவு ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு 20 நிமிஷம் எனக்கு டைம் ஆச்சு. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் இடையிலும் கூட ஒரு 15 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், வெந்துருச்சா என்னன்னு பார்த்துக்கலாம்.
பார்த்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து டீ கேக்கு, டீக்கு நல்லா இருக்கும். இனிப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. இது எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ இந்த கேக் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். டீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அரிசி மாவு கேக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.